புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்க முதல்வரை சந்திக்க வர வேண்டாம். கட்சியினருக்கு திமுக தலைமை வேண்டுகோள். தாமதமின்றி மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும். ஆளுநர் RN ரவியிடம் முதல்வர் மு ஸ்டாலின் வேண்டுகோள். மழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை மக்கள் நிவாரண உதவிகளை வழங்கினார் நடிகர் விஜய். புத்தாண்டு கொண்டாட்டங்களில் வாகனங்களை வேகமாக இயக்கினால் நடவடிக்கை. சென்னை காவல்துறை எச்சரிக்கை. கேப்டனுக்கு சிலை மணிமண்டபம் அமைக்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை. இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு முதற்கட்டமாக குடியுரிமை வழங்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி வருகிறோம். அண்ணாமலை பேச்சு. தென் மாவட்டங்களுக்கு SCTC பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து இன்று முதல் இயக்கப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. அயோத்தியில் 1450 கோடியில் கட்டப்பட்ட விமான நிலையம் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. அயோத்தியின் வளர்ச்சியால் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். பிரதமர் மோடி நம்பிக்கை. பள்ளி மாணவருடன் தகாத முறையில் போட்டோ ஷூட். கர்நாடகாவில் பெண் ஆசிரியர் சஸ்பெண்ட். பனிமூட்டத்தால் டெல்லியில் விமான புறப்பாடு தாமதம். பயணிகள் அவதி. காசாவில் மனிதாபிமான நிலைமைகள் மிகவும் மோசமடைந்து வருகின்றன. ஐநா எச்சரிக்கை. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவு பகுதியில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 5.9 பதிவு. தென் மாவட்டங்களில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அரசு அறிவுறுத்தல். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்திய வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.